கார் ஓட்டுவது எப்படி? கார் ஸ்டியரிங். அத்தியாவசிய குறிப்புகள். வாகனம் ஓட்டும்போது தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள். 1. காரை ஓட்டுவது என்பது கவனம், துல்லியம் மற்றும் பொறுப்பு தேவைப்படும் ஒரு திறமையாகும். ஓட்டுதலின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று ஸ்டியரிங் கலையில் தேர்ச்சி பெறுவதாகும். இருப்பினும், பல ஓட்டுநர்கள் அறியாமலேயே பாதுகாப்பு மற்றும் வாகன கட்டுப்பாட்டை சமரசம் செய்யக்கூடிய பொதுவான தவறுகளைச் செய்கிறார்கள். இந்தக் கட்டுரையில், காரை ஸ்டியரிங் செய்வதற்கான சரியான நுட்பங்களை ஆராய்வோம், மேலும் ஓட்டுநர்கள் அடிக்கடி செய்யும் மிகவும் பொதுவான சில பிழைகளை எடுத்துக்காட்டுவோம். 2. ஸ்டியரிங்கில் 9 மற்றும் 3 மணிநிலைகள் அல்லது 8 மற்றும் 4 மணிநிலைகள். இந்த பிடி அதிகபட்ச கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறது மற்றும் ஏர்பேக் பயன்படுத்தப்பட்டால் காயம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. 3. மென்மையான இயக்கம். ஸ்டியரிங்கின் போது திடீர் அல்லது ஜர்க்கி அசைவுகளைத் தவிர்க்கவும். மென்மையான மற்றும் படிப்படியான திருப்பங்கள் ஓட்டுநர் வசதியை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சிறந்த வாகன நிலைத்தன்மைக்கும் பங்களிக்கின்றன. திடீர் அசைவுகள் காரை நிலைகுலையச் செய்யலாம், இது இழுவை மற்றும் கட்டுப்பாட்டை இழக்க வழிவகுக்கும், குறிப்பாக வானிலை நிலைகளில். 4. ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் டெக்னிக். ஒரு திருப்பத்தை செயல்படுத்தும்போது ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் டெக்னிக் பயன்படுத்தவும். சக்கரத்தை திருப்பும்போது உங்கள் கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக குறுக்காக பிடித்துக் கொள்வது இதில் அடங்கும். இது சிறந்த கட்டுப்பாட்டை வழங்குகிறது மற்றும் அவசர காலங்களில் விரைவான பதிலைப் பெற அனுமதிக்கிறது. சக்கரத்தில் உங்கள் பிடியை உறுதியாக வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள், ஆனால் அதிகமாக இறுக்கமாக இருக்கக்கூடாது. 5. தவிர்க்க வேண்டிய பொதுவான ஸ்டியரிங் தவறுகள். ஒரு கையால் ஓட்டுதல் மிகவும் பொதுவான தவறுகளில் ஒன்று, சக்கரத்தில் ஒரு கையை மட்டும் வைத்து வாகனம் ஓட்டுவது. இது கட்டுப்பாடு மற்றும் எதிர்வினை நேரத்தை சமரசம் செய்கிறது. குறிப்பாக சிக்கலான சமயங்களின் போது அல்லது அதிக போக்குவரத்து சூழ்நிலைகளில் எப்போதும் 2 கைகளையும் ஸ்டியரிங் மீது பயன்படுத்தவும். இது உங்களுக்கு பாதுகாப்பான பிடி இருப்பதையும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு உடனடியாக உதவும் என்பதையும் உறுதி செய்கிறது. 6. ஸ்டியரிங் வீலை உள்ளங்கையால் அடிப்பது. சில ஓட்டுநர்கள் ஸ்டியரிங் வீலை உள்ளங்கையால் பிடிக்க முனைகிறார்கள், இதில் உள்ளங்கையை கீழே பார்த்து பிடிப்பது அடங்கும். இந்த நுட்பம் துல்லியத்தையும் கட்டுப்பாட்டையும் குறைக்கிறது. அதற்கு பதிலாக, சிறந்த கட்டுப்பாடு மற்றும் பதில் அளிக்கும் தன்மைக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் அல்லது புஷ்-புல் ஸ்டியரிங் முறைகளை பயன்படுத்தவும். 7. திருப்பங்களின் போது கைகளை கடப்பது. திருப்பும்போது கைகளை கடப்பது என்பது உங்கள் கட்டுப்பாட்டை பராமரிக்கும் திறனை பாதிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பிழையாகும். உங்கள் கைகளை கடப்பதற்கு பதிலாக ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் நுட்பத்தை பயன்படுத்துங்கள், இது உணரப்பட்ட பிழைக்கு பதிலளிக்கும் விதமாக மென்மையான சரிசெய்தல்களை அனுமதிக்கிறது. அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் போக்கை படிப்படியாக சரிசெய்ய ஸ்டியரிங் வீலில் சிறிய, அளவிடப்பட்ட மாற்றங்களைச் செய்யுங்கள். 8. கியர் ஷிஃப்டில் கையை வைப்பது. வாகனம் ஓட்டும்போது கியர் ஷிஃப்ட் லீவரில் கையை வைப்பது வசதியாகத் தோன்றலாம், ஆனால் அது எதிர்பாராத அசைவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் வாகனத்தின் மீதான உங்கள் கட்டுப்பாட்டை பாதிக்கும். உகந்த கட்டுப்பாடு மற்றும் உதவும் தன்மைக்காக 2 கைகளையும் எப்போதும் ஸ்டியரிங் மீது வைத்திருங்கள். 9. நவீன கார்கள் ஸ்டியரிங் வீல் வழியாக அதிர்வுகள் அல்லது எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை வழங்குகின்றன, இது பல்வேறு சாலை நிலைமைகளை குறிக்கிறது. இந்த சிக்னல்களை புறக்கணிப்பது மோசமான முடிவெடுப்பிற்கு வழிவகுக்கும். ஸ்டியரிங் வீலில் இருந்து வரும் பின்னூட்டங்களுக்கு கவனம் செலுத்துங்கள், ஏனெனில் இது உங்கள் வாகனத்தின் டயர்கள் மற்றும் சஸ்பென்ஷனில் உள்ள சாத்தியமான ஆபத்துகள் அல்லது சிக்கல்கள் குறித்து உங்களை எச்சரிக்கும். பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான வாகனம் ஓட்டுவதற்கு சரியான ஸ்டியரிங் நுட்பங்களில் தேர்ச்சி பெறுவது அவசியம். பொதுவான தவறுகளைத் தவிர்ப்பதன் மூலமும் நல்ல பழக்கங்களை பயிற்சி செய்வதன் மூலமும் வாகனத்தின் மீதான உங்கள் கட்டுப்பாட்டை மேம்படுத்தலாம் மற்றும் விபத்துகளின் அபாயத்தை குறைக்கலாம். எப்போதும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள்,
சாலையில் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஓட்டுநர் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்துங்கள். ஸ்டீயரிங் வீல் என்பது காருடனான உங்கள் முதன்மை இணைப்பாகும், மேலும் அதை சரியாக பயன்படுத்துவது ஒரு மென்மையான மற்றும் பாதுகாப்பான ஓட்டுநர் அனுபவத்தை உறுதி செய்வதில் ஒரு முக்கிய காரணியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.